100 நாள் வேலை இனிமேல் யாரும் தப்பிக்க முடியாது. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிருங்க. அப்படியே 100 நாள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பா. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை, குலத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும். வருடத்திற்கு 100 நாட்கள் வேலை, ஒரு நாளைக்கு சம்பளம் என்பது 336 ரூபாய். முன்பெல்லாம் 2024ஆம் ஆண்டு வாக்கிலே பார்த்தீங்க அப்படின்னா விவசாய நிலங்கள்லையும், அதாவது கரைகள் கட்டுவது, கல்களை பெருக்குவது, இந்த மாதிரி வேலைகளை அந்த நேரத்தில் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய நாட்களும் குறைவாக இருந்தது, வேலை செய்யக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கையும் குறைவாக. ஆனால் இப்ப அரசு அங்கீகாரம் செய்யப்பட்ட அந்த ஓடைகள், குளங்கள்ல தான் 100 நாள் வேலை என்பது கொடுத்துக்கிட்டு இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக்கொண்டு. இப்ப இந்த 100 நாள் வேலையிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கருவிலியை ஸ்கேன் செய்யக்கூடிய அந்த பிரச்சனை தான் மிகப்பெரிய அளவிலே பேசுபொருளாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு. அந்தந்த கிராமங்களுக்கே அதிகாரிகள் நேரடியாகவே அல்லது அந்த பணிதாள பொறுப்பாளர்களே நேரடியாகவே ஒவ்வொரு வேலை செய்யக்கூடிய தொழிலாளியுடைய அந்த கண் பரிசோதனை, கண் கருவிலியை சோதனை செய்ய ஆரம்பிங்க. அப்படி அந்த கண் பரிசோதனை செய்யக்கூடிய அந்த வேலையிலே அந்த கருவியிலே விழவில்லை என்றால் அவர்கள் தாலுகா அலுவலகத்திற்கும் யூனியன் ஆபீஸுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அங்கே போய் கண் கருவிலியை ஸ்கேன் செய்துட்டு மறுபடியும் வர்றாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, கண் கருவிலியை ஸ்கேன் செய்யாமல் இருந்தால் உங்களுடைய 100 நாள் வேலை அட்டை என்பது ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகுது. நிறைய நபர்கள் வேலைக்கே போக மாட்டாங்க, ஆனால் 100 நாள் வேலை அட்டையை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு கண்டிப்பாக கண் கருவிலியை ஸ்கேன் செய்யவில்லை என்றால் 100 நாள் வேலை அட்டை என்பது ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லிங்க. இன்னொரு புறத்திலே இந்த சிஸ்டங்கள் எதற்காண்டி கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, 100 நாள் வேலையிலே அதிகப்படியான ஊழல் என்பது நடக்கிறதாம். அதாவது நான் சொல்ல அப்படித்தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 100 நாள் வேலையிலே அதிகப்படியான ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலையும் குறிப்பாக ஒரு காலத்திலே ஏழையாக இருந்த தலைவர் கூட தற்சமயம் மிகப்பெரிய கோடீஸ்வரராக மாறினார். அந்த அளவுக்கு வருமானத்தை கூட்டக்கூடிய ஒரு வேலையாகத்தான் 100 நாள் வேலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 100 நாள் வேலையிலே ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பளம், அதில் வேலைக்கு வராமல் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி அந்த இடத்திலே இல்லாமல் உயிரிழந்த நபர்களுக்கு கூட வங்கி கணக்கிலே பணம் என்பது வந்ததெல்லாம் ஒரு காலத்திலே நம்ம அனைவருக்கும் தெரிய வரும். இதே போல 100 நாள் வேலையை 100 நாள் வேலையை போல பார்க்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் இருக்கிறது. பச்சை பசேர் என்று விவசாயம் செய்து அதை சந்தையிலே விற்று அந்த கிராமத்தை முன்னேற்றக்கூடிய மக்களும் இருந்துகிட்டு தான் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஊழலை தடுப்பதற்காகத்தான் இந்த 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் கண் கருவிலியை ஸ்கேன் செய்யக்கூடிய அந்த முறையை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அதிரடியாக அறிவிப்பையும் கொடுத்திருந்தார். அது எந்த அறிவிப்புகள் வந்தாலும் சரி, எந்த நடைமுறை வந்தாலும் சரி, ஏமாற்றக்கூடிய நபர்கள் ஏமாற்றிக் கொண்டுதான் இருப்பார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. 100 நாள் வேலையிலே ஒரு இடத்திலே 100 நபர்கள் வேலை செய்கிறார்கள் என்றால் அந்த இடத்திலே 130 150 நபர்கள் வேலை செய்வதாக கூட கணக்கு காட்டக்கூடிய பஞ்சாயத்து இருக்கக்கூடிய முக்கியமான தகவல், அதாவது ஊராட்சி இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் கூட இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.